அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முட்டையை கனவில் காண்பதினுடைய 20 விளக்கங்களை நாம் இன்று காண இருக்கிறோம். இதுல பல்வேறுபட்ட விளக்கங்கள் வர இருக்கிறது. முட்டையினுடைய மஞ்சள் கருவை கனவில் காண்பது தனி விளக்கங்களாகவும், ஒரு முட்டையை கனவில் காண்பது தனி விளக்கமாகவும், அந்த முட்டை அவித்த முட்டையாக அல்லது பச்சை முட்டையாக இருந்தால் அதனுடைய விளக்கங்கள் தனியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்ஷால்லா ஒவ்வொன்றாக பார்த்துருவோம். ஒருவர் கோழி முட்டையிடுவது போன்று கனவு கண்டால் அல்லாஹ் அவருக்கு குழந்தை செல்வத்தை தர இருக்கிறான் என்பதனுடைய அடையாளமாகும். இரண்டாவதாக, கனவில் பச்சை முட்டையை சாப்பிடுவது போன்று ஒருவர் கனவு கண்டால் அது ஹராமான பொருளாதாரத்தின் அடையாளமாகும், கவலை மற்றும் துன்பத்தின் அடையாளமாகும். மூன்றாவதாக, ஒருவர் தன்னிடத்தில் அதிகமான முட்டைகள் இருப்பது போன்று கனவு கண்டால் அவர் அதிகமான செல்வ செழிப்பை பெறுவார், மேலும் அல்லாஹ் அவருக்கு அதிகமான குழந்தை செல்வங்களை தருவான் என்பதனுடைய அடையாளமாகும். நான்காவதாக, ஒருவர் நன்கு வேக வைத்த முட்டையை தான் சாப்பிடுவது போன்று கனவு கண்டால் மிகுதியான உழைப்பின் மூலமாக அவர் செல்வத்தை அடைவார் என்பதனுடைய அடையாளமாகும். ஐந்தாவதாக, ஒருவர் பாதி வெந்த முட்டையை சாப்பிடுவது போன்று கனவு கண்டால், அந்த முட்டை பாதி தான் வெந்திருக்கு, கனவுலே நம்மளுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒருவர் கனவு கண்டால் அது ஹராமான பொருளாதாரத்தின் அடையாளமாகும், கவலை மற்றும் துன்பத்தின் அடையாளமாகும். ஆறாவதாக, ஒருவர் கனவு காண்கிறார். அந்த கனவுல ஒரு கோழி தனக்கு கீழ் ஒரு முட்டையை வைத்திருக்கிறது. அந்த முட்டையை அது தன்னிடமிருந்து வெளியாக்கி விடுகிறது. அந்த முட்டை அதிலிருந்து வெளியே வர்றதை ஒரு கனவு பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்பொழுது அவருடைய முடிந்துவிட்ட ஒரு வேலை மீண்டும் துவங்கும் என்பதனுடைய அடையாளமாகும். சில கனவின் விளக்க உரையாளர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு ஒரு ஈமானுள்ள ஆண் குழந்தை பிறக்கும் என்பதனுடைய அடையாளமாகும். ஏழாவதாக, கனவில் முட்டையின் மஞ்சள் கருவை ஒருவர் பார்ப்பாரேயானால் திரைகள் விலகுவது, நன்மை மற்றும் தீமைக்கு மத்தியில் பிரித்தறியும் ஆற்றல் அவருக்கு கிடைக்கப் பெறுவது ஆகியவற்றின் அடையாளமாகும். அந்த மஞ்சள் கரு வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் அவர் பார்ப்பாரேயானால் நலவுகள் நடக்கப் பெறுவது, குழந்தை செல்வங்கள் கிடைக்கப் பெறுவது, மூடிய கதவுகள் திறக்கப்படுவது, மேலும் கடினமான சோதனையிலிருந்து அவர் வெற்றி கிடைக்கப் பெறுவது ஆகியவற்றின் அடையாளமாகும். மேலும் இந்த கனவு அதிகமான பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த கனவை காண்பவர் அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதிப்பார், அதனை கவனமாகவும் நிதானமாகவும் செலவழிப்பார் என்பதனுடைய அடையாளமாகும். எட்டாவதாக, கனவில் காணும் மஞ்சள் கரு புறாவுடையதாக இருக்குமேயானால் நீண்ட நாள் ஆசைகள் நடைபெற ஆரம்பிப்பது, மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத வண்ணம் இவருக்கு லாபம் கிடைக்கப் பெறுவது, முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் பெறுவது, கல்வி பெறுவது ஆகியவற்றின் அடையாளமாகும். இந்த கனவுல புறாவினுடைய மஞ்சள் கருன்னு எப்படி தெரியும்? கனவுலையே நமக்கு தெரியும் அது புறாவினுடைய மஞ்சள் கருன்னு கனவுல நமக்கு தெரியும். ஒன்பதாவதாக, அவ்வாறு ஒருவர் வேக வைத்த முட்டையின் மஞ்சள் கருவை சாப்பிடுவது போன்று கனவு கண்டால் கவலையிலிருந்து விடுதலையின் அடையாளமாகும், நோயிலிருந்து விடுதலையின் அடையாளமாகும், ஆரோக்கியத்தின் அடையாளமாகும். பத்தாவதாக, பச்சை முட்டையின் மஞ்சள் கருவை ஒருவர் கனவில் காண்பாரேயானால் அது உலகத்தின் பேராசையின் அடையாளமாகும், ஹராமான பொருளாதாரத்தின் பேராசையின் அடையாளமாகும். மேலும் கனவை காணக்கூடியவர் உண்மையிலிருந்து தூரமாக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும். 11ஆவதாக, திருமணமாகாத ஒரு பெண் முட்டையின் மஞ்சள் கருவை கனவில் காண்பாரேயானால் அவர் விவரமுள்ளவர், ஒரு தேடலை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார், அந்த தேடல் அவருக்கு கிடைக்கப் பெறும் என்பதனுடைய அடையாளமாகும். மேலும் பல பயன்கள் இந்த கனவில் உள்ளடக்கியுள்ளது. 12ஆவதாக, அவ்வாறு திருமணமாகாத பெண் மஞ்சள் கருவை ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு தட்டி விடுவது போன்று கனவு கண்டால் மிகுதியான உழைப்பு மேலும் மோசமான சூழ்நிலையின் அடையாளமாகும். 13ஆவதாக, அவ்வாறு திருமணமாகாத பெண் பச்சை முட்டையினுடைய மஞ்சள் கருவை கனவில் காண்பாரேயானால் பயம், சிரமம் மற்றும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை சீராக்குவதில் அவர் தோல்வியடைந்து விடுவார் என்பதனுடைய அடையாளமாகும். மேலும் இது நோயின் அடையாளமாகும். 14ஆவதாக, திருமணமாகாத ஒரு பெண் முட்டையின் மஞ்சள் கருவை ஒன்று சேர்ப்பது போன்று ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்பது போன்று கனவு கண்டால் நல்ல ஆணுடன் அவருக்கு திருமணம் நடைபெறும், மேலும் அந்த ஆண் அவருடன் அழகிய முறையில் நடந்து கொள்வார் என்பதனுடைய அடையாளமாகும். 15ஆவதாக, திருமணமாகாத ஆண் முட்டையின் மஞ்சள் கருவை கனவில் காண்பாரேயானால் அவருக்கு ஒரு சாலிஹான பெண்ணுடன் திருமணம் நடைபெறும் என்பதனுடைய அடையாளமாகும். 16ஆவதாக, திருமணமாகாத ஆண்
முட்டையின் மஞ்சள் கருவை ஒன்று சேர்ப்பது போன்று கனவு கண்டால், ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்பது போன்று கனவு கண்டால், அவர் மிகுதியான பொருளாதாரத்தை சம்பாதிப்பார், பெருமளவில் சம்பாதிப்பார், அவருடைய வாழ்வு நலவுகளால் நிரம்பும் என்பதனுடைய அடையாளமாகும். 17ஆவதாக, திருமணமாகாத ஆண் மற்றவருக்கு முட்டையின் மஞ்சள் கருவை தருவாரையானால் இவர் மற்றவருக்கு நன்மை செய்வார் என்பதனுடைய அடையாளமாகும். 18ஆவதாக, திருமணமாகாத ஒரு ஆண் திருமணமான ஒருவருக்கு முட்டையின் மஞ்சள் கருவை தருவது போன்று கனவு கண்டால், இவர் யாருக்கு அந்த முட்டையின் மஞ்சள் கருவை தருவது போன்று கனவு காண்கிறாரோ அவருடைய மனைவி கர்ப்பமாகுவார், அவர்கள் பெற்றோராவார்கள் என்பதனுடைய அடையாளமாகும். 19ஆவதாக, ஒரு திருமணமான பெண் முட்டையின் மஞ்சள் கருவை கனவில் காண்பது அவருடைய திருமண வாழ்வு நலமாகும். மேலும் அவர்களுடைய குழந்தைகளின் சிறிய மற்றும் பெரிய அனைத்து விஷயங்களிலும் இவர் கவனமாக இருக்கக்கூடியவர். மேலும் இவருடைய தொடர் முயற்சிகளின் காரணத்தினால் அவருடைய வாழ்வை அவர் நலமாக்கிக் கொள்வார் என்பதனுடைய அடையாளமாகும். 20ஆவதாக, திருமணமான பெண் இந்த கனவை காண்கிறார், முட்டை உடைகிறது, அதனுடைய மஞ்சள் கரு இவருக்கு தெரிகிறது என்றால், அவருக்கு முன்னாடி முட்டை உடையுது, மஞ்சள் கரு தெரியுது அப்படின்னு சொன்னா, அவருடைய குழந்தைகளின் மீது அவர் தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகும். இவைகள் முட்டையை கனவில் காண்பதனுடைய 20 விளக்கங்கள். இந்த 20 விளக்கங்களை நாம் கோர்வை செய்திருக்கக்கூடிய முறை என்னவென்றால், இவைகளை நீங்கள் நன்கு கவனித்தால், இதிலிருந்து மாறுபட்ட கனவுகள் உங்களுக்கு வந்திருந்தாலும் இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கனவுகளை யூகித்துக் கொள்ளலாம், நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது போன்ற ஒரு அமைப்பில் இந்த கனவுகளுடைய விளக்கங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அறிவிப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது. ஜக்காத், சதகா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வேண்டி தந்துதவும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள், கண்ணேறு, நாவேறுகள், ஜின்னு ஷைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் உஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.